அம்மாவை கூப்பிடுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா நேயர்களுக்கு. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். உனக்கும் ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூ. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று மாலை 6 மணியோட பிரச்சாரம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் நம்மளும் வீடியோ போட முடியாது. வீடியோ போடணும்னு நினச்சாலும் வீடியோவும் போடக்கூடாது. இந்த இறுதி நாளில் வழக்கறிஞர் மூலமாக சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தான் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அந்த கடிதத்தை மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழக்கறிஞர் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் நானே உங்கள்கிட்ட படிக்கிறேன். நீங்களே அந்த கடிதத்தில் என்ன போட்டுருக்கின்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நான் உயிரிலும் மேலாக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு மிக மிக கடினமான ஒரு நிலையில் நான் சொல்ல விரும்பும் செய்தியை ஒரு கடிதம் வாயிலாக தெரிவிக்க விரும்பி இதை எழுதுகிறேன். எதற்காக சவுக்கு மீடியாவை நடத்துகிறோம்? இது அவசியமா? தப்பு செய்துவிட்டோமோ என்று முதல் முறையாக என் வாழ்வில் என்னை நினைக்க வைத்து விட்டது எனது தாயின் மரணம். நானும் சவுக்கு மீடியாவும் கடந்த 3 ஆண்டுகளாக சந்திக்காத துன்பங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை, வழிகள் இல்லை. தமிழகத்தில் யாரும், எந்த ஊடகவியலாளரும், ஏன் எந்த ஒரு மோசமான குற்றவாளியும் சந்திக்காத துன்பங்களை நானும் என்னை சார்ந்தோரும் கடந்த 3 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறோம். இதன் உச்சகட்டம்தான் என் தாயின் இழப்பு. ஏன் தாயின் இறுதி காலகட்டத்தில் அவர் அருகே என்னால் இருக்க முடியவில்லை. அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். ஏன் தாயாரின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பது தெரிய வந்த பின்பும் சிறையில் செய்வதறியாது இருந்தேன். அப்போது மரண செய்தி வந்தது. பரோலில் வெளிவந்து தாயின் உடலை பார்த்தபோதுதான் என் தாய் இனி என்னோடு இருக்க மாட்டார் என்பதையே என்னால் உணர முடிந்தது. இது தேவையா? பேசாமல் திமுகவை எதிர்க்காமல் அவர்களுக்கு துதிபாடி கொண்டு மனசாட்சியை அவர்களிடம் விற்றுவிட்டு அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தால் என் தாய் என்னோடு இருந்திருப்பாரோ என்ற எண்ணம் வந்தது. அப்படித்தானே பலர் வாழ்கிறார்கள். பெரும்பாலானோர் சுகபோகம் அடைந்து தங்களது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் நிலையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம்? என்னை பெற்றதற்காக எதற்கு என் தாய் பாதிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டும்? அதிலிருந்து மீள முடியாமல் அவர் ஏன் உயிரை இழக்க வேண்டும்? நான் ஏன் என் தாயை இழக்க வேண்டும்? என்னை சுற்றி இருப்போர் ஏன் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும்? நான் ஏன் மீண்டும் மீண்டும் சிறை செல்ல வேண்டும், வேட்டையாடப்பட வேண்டும்? தாயை தகனம் செய்த பிறகு இந்த கேள்விகள் தான் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. 2024 மே மாதம் 4ஆம் தேதி தான் திமுக அரசால் முதல் முறையாக நான் கைது செய்யப்பட்டேன். அன்று முதல் மீண்டும் மீண்டும் சோதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே நான் சந்தித்து வருகிறேன். சிறையில் என் வலதுகை உடைக்கப்பட்டது, அலுவலகமும் வீடும் சீல் வைக்கப்பட்டது, என் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன, என் தாயின் பென்ஷன் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது, என் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டேன், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டேன். நீதிமன்றம் விடுதலை செய்தது, மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்தது, மீண்டும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த பின் குடியிருக்க வீடு இல்லை. வீடு தேடி அலைந்தேன், அலுவலகம் நடத்த இடம் தேடி சுற்றினேன். எனக்கு வீடோ அலுவலகமோ அளிக்கக்கூடாது என கட்டிட உரிமையாளர்களை காவல்துறையினர் மிரட்டினார்கள். ஒரு வழியாக ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடும் அலுவலகம் நடத்த இடமும் கிடைத்தது. மீண்டும் சவுக்கு மீடியாவை தொடங்கினேன். ஏழை துப்புரவு தொழிலாளர்களின் வயிற்றில் இடித்த ஊழலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியதற்காக நான் குடியிருந்த வீட்டினுள் என் தாய் தனியாக இருக்கையில் 20 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைத்து அத்துமீறி நுழைந்து மலத்தையும் சாக்கடைகளையும் வீசினார்கள். செல்வ பெருந்தகையும் சேகர்பாபுவும் அனுப்பிய ஆட்கள் தான் அவர்கள். மலக்குழியாக மாறிய அந்த வீட்டினுள் என் தாய் சுமார் 5 மணி நேரம் தவித்து கொண்டிருந்துள்ளார். வீட்டினுள் மலத்தை வீசியவர்கள் 5 மணி நேரம் அங்கேயே இருந்தனர். கும்பல் களையவில்லை என கூறி என்னை வீட்டுக்கு வர வேண்டாம் என்று எச்சரித்து நிறுத்திய காவல்துறை
என் தாயையும் மீட்காமல் அந்த மலக்குழியில் வீட்டு சிறை வைத்தனர். அன்று வீழ்ந்ததுதான் என் தாயின் உடல்நிலை. அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. வாடகைக்கு வீடு தர யாரும் முன்வராத காரணத்தால் தூக்கமின்றி ஓய்வின்றி இரவு பகல் வாராமல் பல இடங்களுக்கு சென்று பலரை சந்தித்து பலருடன் உரையாடல் செய்து கருத்து பரிமாறி தகவல்களை சேகரித்து செய்திகளை பின்தொடர்ந்து பல ஆதாரங்களையும் தரவுகளையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு உண்மை விஷயங்களை கொண்டு சேர்க்க அரசியல் அரட்டை நிகழ்ச்சி பதிவு செய்து சவுக்கு யூடியூப் சேனலில் வெளியிட்டு வருமானத்தை ஈட்டி சொந்தமாக வீடு வாங்கி என் தாய்க்கென்று ஒரு தனி அறையை கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால் ஒரு நாள் காவல்துறையை வைத்து வீட்டின் கதவை உடைத்து என்னை கைது செய்தது திமுகவின் கூலிப்படை. மீண்டும் நீதிமன்றம் விடுதலை செய்ததும் என்னையும் என் தாயையும் நிம்மதியாக வாழ விடவில்லை திமுக அரசு. தினமும் 3 முதல் 5 சம்மன்கள். காலிங் பெல் அடித்தாலே என் தாயின் உடல் நடுங்கியது. இனி தாய் இங்கே இருக்க முடியாது என்பதை தெரிந்து பெங்களூரில் உள்ள தங்கை வீட்டுக்கு அனுப்பினேன். அப்போது என் தாயை கடைசியாக பார்த்தது அதன் பின்னர் பிணமாகத்தான் பார்த்தேன். இந்த இழப்பு தான் நான் தவறு செய்து விட்டோமோ என்று என்னை யோசிக்க வைத்தது. எதற்காக திமுக அரசை விமர்சனம் செய்தேன்? எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றா? எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றா? எனக்கு பல கோடிகள் கிடைக்கவில்லை என்றா? 8 கோடி மக்களை வாட்டி வதைத்து ஏமாற்றி சுரண்டி கொளுத்து ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்கிறதே. இதை கேள்வி கேட்க ஒருவர் கூட முன்வரவில்லையே. எதிர்ப்பவர்கள் ஒன்று வாங்கப்படுகின்றனர் அல்லது மிரட்டப்படுகின்றனர். இத்தனை அநியாயங்கள் நடந்தும் ஒருவர் கூட எதிர்கேள்வி கேட்க முன்வரவில்லையே என்றுதான் கேள்வி கேட்டேன். இதன் காரணமாகவே பழிவாங்கப்பட்டேன். இதை என் தாய் எப்படி பார்த்தார்? பெருமையாக பார்த்தார், என்னை ஊக்குவித்தார், எனக்கு துணையாக நின்றார், என்னை வாழ்த்தினார். இந்த தாய் கமலா தன்னை தியாகம் செய்து என்னை ஊக்குவித்துள்ளார் என்றே என் ஆருயிர் தாய் கமலாவின் மரணத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு சவுக்கு சங்கர், அவர் தாயார், ஒரு சவுக்கு மீடியா, ஒரு குடும்பத்தின் கதையல்ல இது. 8 கோடி மக்களின் கதை. இந்த 8 கோடி மக்களின் நலனுக்காகத்தான் கமலா உயிர் துறந்துள்ளார். நாங்கள் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் எங்கள் சுயநலனுக்கானது அல்ல, 8 கோடி மக்களின் நலனுக்கானது. மக்கள் நலனை மனதில் வைத்து மட்டுமே 3 ஆண்டுகளாக இந்த சோதனைகளை எதிர்கொண்டோம். சிறை சென்றோம், எங்கள் தாயையும் இழந்துள்ளோம். 4 மே 2024 தொடங்கிய எங்களது துன்பங்களுக்கு அதே 4 மே 2024 அன்று விடிவு கிடைக்கும் எனது அருமை தமிழக மக்களாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது. 23 ஏப்ரல் 2026 அன்று உங்களிடம் கிடைக்க உள்ள வாக்குச்சீட்டு தான் அந்த வாய்ப்பு. திமுக என்ற தீய சக்தியை ஒழித்து கட்ட கிடைத்துள்ள ஒரே வாய்ப்பு. எப்படி ஒழித்து கட்டுவது? ஒரே வழி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பது மட்டுமே. ஏன் புதிதாக வந்த நடிகர் வீழ்த்த மாட்டாரா? தமிழ் தேசிய தலைவர் வீழ்த்த மாட்டாரா என்றால் நவீன ஆயுதங்களையும் அசுர பலத்தையும் கொண்டிருக்கும் திமுக கூட்டணியையும் வீழ்த்த சரிக்கு சமமான பலம் கொண்ட ஒரே சக்தியால் மட்டுமே முடியும். அந்த சக்தியை கொண்டுள்ள ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. மற்றவர்களுக்கு வாக்களிப்பது திமுக என்ற தீய சக்தியை மீண்டும் வளர்க்கவே உதவும் என்பதால் தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது ஒன்றே வழி. திமுக வீழ்வது காலத்தின் தேவை. இந்த அழிவு சக்தியை வீழ்த்த நானும் சவுக்கு ஊழியர்களும் படாத துன்பங்கள் இல்லை, அனுபவிக்காத வேதனைகள் இல்லை. என் அருமை தாய் கமலா தன் உயிரை இழந்திருக்கிறார். இந்த தியாகங்கள் வீணாகக்கூடாது என்றால் திமுக வீழ வேண்டும். அதற்கு ஒரே வழி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை, தாமரை, மாங்கனி, குக்கர் ஆகிய சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அருமை தமிழ் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையால் இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன். என் தாயின் கமலாவின் தியாகத்தின் மீது இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன். திமுகவை வீழ்த்துவோம் தோழர்களே. உங்களின் நலனையும் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க உங்களது வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை சொல்வது எனது கடமை என்று கருதிய கடிதத்தை உங்களுக்கு எழுதியுள்ளேன். அன்புள்ள சவுக்கு சங்கர். இந்த கடிதம் தான் அவர் சிறையிலிருந்து எழுதி அனுப்பியது. தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். மீண்டும் எக்காரணத்தை கொண்டும் திமுக என்ற தீய சக்தி இந்த தேர்தலில் மட்டும் அல்ல, எத்தேர்தலிலும் ஆட்சிக்கே வரக்கூடாது என்ற நிலையை இந்த மக்கள் உருவாக்க வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இந்த கடிதத்தை தான் சங்கர் சார் தன் கைப்பட எழுதி மக்களுக்கு சொல்லி இந்த கடிதத்தை அனுப்புனார். நான் உங்கள்கிட்ட படிச்சுட்டேன். மக்களே, இந்த திமுக என்ற தீய சக்திக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வாக்களிக்கின்ற சிந்தனையே வரக்கூடாது. ஏன்னா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க செய்த கொடுமைகள் இருக்கே ஏராளம். சங்கர் சாருக்கு நடந்த கொடுமையாக இருக்கட்டும், சவுக்கு மீடியாவுக்கு நடந்த கொடுமையாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு என்ன தலையெழுத்தா இதெல்லாம் உட்காந்து நாங்கள் எனக்கு என்ன ஜெயிலுக்கு போகணுன்ற ஆசையா? யாருமே இந்த அரசுக்கு எதிராக பேசலை. ஒரு அரசு இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சுரண்டி தின்னுது, அவ்வளோ ஊழல் பண்ணுது. யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறது, ஒரு கமாண்டு போட்டால் அவர் கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அட்டூழியத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? யாராவது ஒரு ஆள் பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசினோம். பேசினதன் விளைவு தான் சங்கர் சார் மீது குண்டாசு போடப்பட்டுச்சு. நாங்கள் என்ன எங்களுக்கும் திமுகவுக்கும் சொத்து தகராறா?
இல்லை சவுக்கு மீடியாவுக்கும் இல்லை வேறு யாருக்கும் எங்களுக்கு என்ன பஞ்சாயத்தா? அரசு பண்ணக்கூடிய ஊழல்களை நாங்கள் பேசினோம். வேற என்ன நாங்கள் பண்ணோம்? அதுலேயும் அந்த அம்மாவோட இறப்பு தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏதோ சிலர் சொல்கிறாங்க அம்மாவோட இறப்பில் நாங்கள் அரசியல் செய்கிறோம்னு சொல்லிட்டு. அரசியலால் தான் அந்த அம்மா இறந்தாங்க. அதை இங்கே இருக்க யாராலுமே மறுக்க முடியாது. சவுக்கு மீடியா ஏன் இத்தனை தடவை முடக்கப்படுகிறது? சவுக்கு சங்கர் அவர்கள் மீது 3 முறை குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அரசுக்கு எதிராக பேசுகின்ற ஒற்றை காரணம் தானே. இந்த திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறோன்ற ஒற்றை காரணத்துக்காகத்தானே சவுக்கு மீடியா இத்தனை தடவை முடக்கப்பட்டுச்சு. சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுமே கைது செய்யப்பட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திமுக அரசு செய்யக்கூடிய அவல செயல்களை பற்றி மக்கள்கிட்ட யாரும் பேசிடக்கூடாது, நம்மளை பற்றி யாருமே பேசக்கூடாது. திமுகன்ற ஒரு கட்சி பொற்கால ஆட்சியை தருகிறது. சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்து முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார் அப்படின்னு பேசினா மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் துட்டும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும். இதையெல்லாம் விட்டு தொடர்ந்து மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் அரசு செய்யக்கூடிய ஊழல்களை பற்றியும் தான் பேசினோம். இதற்காகத்தான் இந்த தாயின் உயிரிழப்பு, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம், இவை அத்தனையும். மக்களே, உங்களுக்கு மீண்டும் இதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த திமுகவின் அவலங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயே முக்கியமான இன்னொன்று வேற விட்ட சொல்லாமல் விட்டேன். நான் சங்கர் சார்கிட்ட பேசுகிறப்ப சொன்னார், அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த 5 மணி நேரம் உள்ளே இருந்தாங்க பாருங்கள். அந்த மலத்தோட அந்த கழிவு நீரோட துர்நாற்றம் கடைசி வரைக்கும் அவங்கள விட்டு போகவே இல்லை. அவங்க உயிர் பிரிகிற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருந்துச்சு. அடிக்கடி சங்கர் சார்கிட்டையும் சங்கர் சாரோட தங்கச்சின்னு சொல்லுவாங்களாம், இந்த துர்நாற்றம் அப்படியே இருக்குது, அது போக மாட்டேது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளவு கொடூரங்களை நிகழ்த்திய இந்த திமுக அரசுக்கு இனிமேலும் நீங்கள் திமுக ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பிறவிகள்னே எனக்கு உண்மையிலே தெரில. இந்த விஷயத்த எந்த ஊடகங்கள்லையும் வெளியே வரல, யாருமே பேசலை. இப்போ நான் சொல்கிறேன், மாலதி மேம் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரப்ப ஒரு பெண் காவலர்களுக்கு கூட அங்கே இல்லை, எல்லாமே ஆண் காவலர்கள். மாலதி மேம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. இங்கே சட்டப்படி தான் நடக்கணும். ஒரு பெண்ணை விசாரிக்கணுன்னா கூட அங்கே பெண் காவலர்கள் போகணும். அப்படி இருக்கப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரப்ப எப்படி ஆண் காவலர்கள் கூட்டு வர முடியும்? அதை விட கொடுமை, ஒரு பொண்ணு உடல் ரீதியாக சிறையில் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு உங்களுக்கே தெரியும். அதை நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு சவுக்கு மீடியா தொடர்ந்து பேசுதுன்னா அதுக்கு ஒற்றை காரணம் மட்டும்தான். இந்த திமுக அரசு வீட்டுக்கு போகணும், இந்த திமுக அரசு அழித்தொழிக்கப்படணும், மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து சவுக்கு மீடியா செயல்பட்டு வருது.